உன் கையில இருந்த வளையல் என்னாச்சு சுபத்ரா? சொல்லு. வளையல விக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தேவை வந்துச்சு? நான் வளையல விக்கலம்மா. போய் சொல்லாத. அங்க பாரு, நகைக்கடைக்காரரு உன் வளையல கொண்டு வந்திருக்காரு. யாரோ ஒரு பொண்ணு வித்ததுன்னு தான் கடைக்காரர் சொன்னாரு. எதுக்காக எல்லாரும் சுபத்ராமா மேல சந்தேகப்படுறீங்க? ஆதிரா தான் வளையல வித்தா. அந்த பொண்ணு எதுக்கு சுபத்ரா வளையல விக்கணும்? திருடிட்டாலோ என்னவோ. கூப்பிடுங்க அந்த பிள்ளைய. அம்மா இருங்க, நான் கூட்டிட்டு வரேன். இவர் என்ன இங்க வந்திருக்காரு? தோர்கா நகை திருடி. நான் ஒன்னும் வளையெல்லாம் திருடல. இங்க பாருமா, வீட்ல இருந்து யாருக்கும் தெரியாம வளையல் எடுத்தா அதுக்கு பேரு திருட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அகிலா, ராமலிங்கத்தை கூப்பிடு. கூப்பிடுறேன். ராமலிங்கம், இந்த பொண்ணுதான் உங்ககிட்ட நகையை வித்தாளா? ஆமாமா. எதுக்கு நீ சுபத்ராவோட வளையல வித்த? பணம் நான் தான் விற்க சொன்னேன். விக்க சொல்லி உன் கையில இருந்த வளையல கழட்டி குடுத்தியா? ஆமாமா. இல்ல பாட்டி, அம்மா போய் சொல்றாங்க. இந்த புள்ளைய காப்பாத்துறதுக்காக அம்மா தான் இப்படி பண்றாங்க. நான் எதுக்கு போய் சொல்லணும்? போதுமா? அந்த பொண்ணு தான் உங்ககிட்ட இருந்து வளையல திருடுனா, அவதான் வித்தா. எல்லாருக்கும் உண்மையை சொல்லுங்கம்மா. என்ன திருமாரா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ திரும்ப திரும்ப அதையே பேசுற. நிறுத்து. ஏன் வளையல விக்க சொன்ன அத முதல்ல சொல்லு. பணம் அவசரமா தேவை இருந்துச்சுமா. என்னது? என்னால இத காது கொடுத்து கேட்க முடியல. இந்த வீட்ல வாரிசு வாரிசா போட்டுக்கிட்டு வர்ற நகைய பிரியத்துல உனக்கு போட்டு விட்டா நீ இப்படிதான் செய்வியா? கழுத்துல போட்டிருக்கிற நகைய கழட்டு. முதல்ல கழட்டி கொடு. நாளைக்கு பணம் இல்லைன்னு அதையும் வித்துட்டா இந்த வீட்டுக்கு தான் அசிங்கம். இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க சுபத்ரா? நீயா கழட்டுறியா இல்ல நானே கழட்டட்டுமா?
தேவையில்லாம இந்த வளையல் நல்லா இருக்குன்னு சொல்ல போய் தானே இப்போ இந்த விஷயம் வெளியே வருது. எல்லாரும் முன்னாடியும் நகையை கழட்டி அவமானப்படுத்துறாங்க. நம்ம சொல்லாமலே இருந்திருக்கலாம். சுபத்ரா, என்கிட்ட உண்மையெல்லாம் மறைச்சதுக்கும் வீட்ல வாரிசு வாரிசா போட்டிருந்த வளையல வித்ததுக்கும் உனக்கு தண்டனை உண்டு. இந்த வீட்ல இன்னும் 2 நாளைக்கு எல்லா வேலையும் நீதான் செய்யற. வேற யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. காலையில தூங்கி எந்திரிச்சு காஃபி போடுறதுல இருந்து நைட்டு சாப்பாடு போட்டு பாத்திரம் கழுவுற வரைக்கும் எல்லா வேலையும் நீதான் செய்யணும். ஏய், என்ன இன்னும் பாத்துட்டு இருக்க? வெளியில போ. நீ போனதுக்கு அப்புறம் வீட்டுல மஞ்சள் தண்ணி தெளிச்சு தீட்ட கழுக்கணும். போ வெளிய. அந்த புள்ள இந்த வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் தினமும் சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆமா மாப்பிள்ள, இன்னும் போக போக என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. நீ வா. சுபத்ராவை பாக்குறப்போ ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. எதுக்கு என்ன காப்பாத்துறதுக்காக அவங்க தாமலையே பழைய போட்டுக்கணும்? அந்த வலையில வித்தது நான் தான்னு சொன்னா எல்லாரும் என்ன திட்டி இருப்பாங்க. என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு எல்லா பழியும் தாமல போட்டுக்கிறாங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும்? எனக்காக அவங்க ஏன் அவமானப்படணும்? எல்லாமே செதறி கிடக்கு. அம்மாக்காக சாமி கும்பிட வாங்கினது இதை யார் இப்படி கீழே போட்டிருப்பாங்க? ஐயோ, நான் அஸ்தி கலசத்தை இங்க தானே வச்சிருந்தேன். அது காணுமே, அது எங்க போச்சு? எங்க இருக்குன்னு தெரியலையே. எல்லாமே இருக்கு. அம்மாவோட அஸ்தி கலசத்தை யார் எடுத்தா? நான் தான். கொடுங்க. எது கொடுக்கணும்? இது என்ன கேள்வி? என் அம்மாவோட அஸ்தி கலசத்தை நீங்க எதுக்காக எடுத்தீங்க? நீ செஞ்ச வேலையால எங்க அம்மா அவமானப்பட்டு இன்னைக்கு பாட்டி கிட்ட தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நீங்க அந்த அஸ்தியை கொடுங்க. ஏய், என்ன தெரியாதுன்னு சொல்ற? தங்க வளையல திருடினது நீ, அது யாருக்கும் தெரியாம வித்ததோ நீதான். அதான் நானே ஒத்துக்கிட்டனே.
நீ ஒத்துக்கிட்ட. ஆனா பாட்டி அம்மாவை தானே திட்டாங்க, தண்டனை அம்மாவுக்கு தானே கொடுத்துருக்காங்க. ஹலோ மிஸ்டர், ப்ளீஸ். நான் உங்களை திட்டு வாங்க வைக்கிறதுக்காக நான் ஒன்னும் அந்த வேலையை செய்யல. நான் தான் அந்த வலையில எடுத்தேன்னு நானே ஒத்துக்கிட்டேனே. அவங்க தான் என்ன காப்பாத்துறதுக்காக அங்க போய் சொல்லிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? உனக்காக தான் அம்மா எல்லாரும் முன்னாடி போய் சொன்னாங்க. ஒழுங்கா இப்பவே என் கூட வந்து எல்லாருக்கும் உண்மையை அழுத்தமா சொல்லு. நான் என்ன சொல்லணும்? சுபத்ரா அம்மாவுக்கு தெரியாம நான் தான் வளையல் எடுத்தேன்னு சொல்லி, யாருக்கும் தெரியாம வித்தேன்னு நீ எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சுபத்ரா அம்மா கிட்ட சாரி சொல்லு. நான் இதுக்கு சாரி சொல்லணும்? என்னால யாருக்கிட்டயும் மன்னிப்பு கேட்க முடியாது. பரவாயில்ல விடு. நீங்க முதல்ல அஸ்தியை கொடுங்க. நான் எதுக்கு அஸ்தியை கொடுக்கணும்? என்னாலையும் கொடுக்க முடியாது. நீ வந்து எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் இத வாங்கிக்கோ, சரியா? ஏய் ஹலோ ஹலோ மிஸ்டர் போலீஸ்கார், அதை கொடுங்க. இந்த ஆளு போலீஸ்காரன் நினைச்சா ஏன் விஷயத்துல மட்டும் பெரிய ரவுடி மாதிரி தான் பிஹேவ் பண்றான். எங்க அம்மாவை கொண்டு சுபத்ராவை யாரும் எதுவும் சொல்லல. ரெண்டு வலையில எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு எல்லாரும் இப்படி பேசுறாங்க. என்னதான் என் மருமக மாசமா இருந்தாலும் அம்மா அந்த நகையும் வளையலையும் என் மருமகளுக்கு கொடுக்கல. இன்னும் ஒன்னதான் இந்த வீட்டு மூத்த மருமகளா அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அம்மா அந்த நகைகளை உனக்கு கொடுத்தாங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவங்கள நீ தங்கமா தானே பாத்துருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண? அவங்களுக்கே தெரியாம யாருக்கும் உதவி செய்யறேன்னு சொல்லி குடும்ப நகைகளை வித்திருக்க. ஏற்கனவே உனக்கு வாழ்க்கையில கடவுள் கொடுத்த தண்டனை போதாதா? இப்ப அம்மாவும் உனக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. இதோடவாவது திருந்திரு சுபத்ரா. அது இருக்கட்டும் சுபத்ரா, அந்த பிள்ளை எதுக்காக நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்திருக்க? அந்த பிள்ளைய பத்தி என்ன சொன்னாலும், அது சின்ன விஷயமா இருந்தாலும் நீ முன்னாடி வந்து நின்னு அவளை காப்பாத்த போராடுற. நீ எதுக்கு அப்படி பண்ற? அவ என்ன தப்பு பண்ணாலும் அவளை பத்தி நீ எதுவுமே சொல்றதில்ல. அந்த புள்ள ஏன் உன்னை சித்தினும் இல்ல ஆன்டினும் கூப்பிட மாட்டேங்கிறா? இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. எது கேட்டாலும் இப்படி தலை குனிஞ்சு அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்க. பதில் சொல்லு சுபத்ரா. அதான் சொன்னல அகல்யா, அவ வேண்டப்பட்டவங்க பொண்ணு. ஆதிரா என்ன தப்பு பண்ணாலும் நீங்க திட்ட வேண்டியது அவளை இல்ல, என்னதான். நீ என்னமோ அவளை வேண்டப்பட்ட பொண்ணுங்கிற, நான் அது பொண்ணே இல்லங்கிற. அது ஒரு ராட்சசி. வீட்ல யாருக்காவது அவ மரியாதை கொடுக்கறாளா? பாக்கலாம். இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு. ஒரு நாள் இந்த விஷயம் எல்லாம் வெளியில வராமலா போயிட போகுது. உனக்கு இருக்கு உனக்கு. அம்மானு கூப்பிட்டது என்னையா இல்ல இவளையா? அம்மாவை குறை சொல்லாம உங்களால நிம்மதியாவே இருக்க முடியாதுல்ல? சின்ன வயசுல இருந்தே அவளை உரிமையா அம்மாங்கிற. என்னை எப்பவும் இதே மாதிரி தான் பேசுற. ஒரு நாள் கூட பெத்த அம்மாவை இப்படி பேசுறோமேன்னு உனக்கு வருத்தமாவே இல்லையா? வருத்தப்படுற மாதிரி பேசுறது நீங்கதாம்மா, நான் இல்ல. உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலனா போய் ஜீ தமிழ்ல சீரியல் பாருங்க. இங்க வந்து சுபத்ரா அம்மாவை குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, போங்க. பாக்குறேன்டா, பாக்குறேன். இவ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த விஷயத்தெல்லாம் மூடி மறைக்கிறான்னு நானும் பாக்குறேன். எத்தனை நாளைக்கு தான் அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் இப்படி திட்டு வாங்கிட்டே இருக்க போறீங்கம்மா? சின்ன வயசுல நம்மள பத்தமா வளர்ந்துருக்க. யார் தப்பு பண்ணாலும் நீங்க ஒன்னும் சொல்லாம அதை மன்னிச்சு மறந்து அவங்களை ஏத்துப்பீங்க. ஆனா இன்னைக்கு
நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு கெட்ட பேரோட இப்படி நிக்கிறீங்க. இதெல்லாம் ஆதிராவுக்காக தானே? இல்ல ஜெயில இருக்கிற மதியழகன் மாமா வருத்தப்படக்கூடாதுன்னு பண்றீங்களா? இல்ல செத்து போய் நரகத்துல இருக்கிற அந்த வெண்ணிலாவோட ஆத்மா ஃபீல் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? திருமாரா, எனக்கு எல்லாம் தெரியும். ஆதிராவோட போன்ல மதியழகன் மாமாவோட ஃபேமிலி போட்டோஸை பார்த்தேன். அவ போன்ல இருந்து என் போனுக்கு போட்டோஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவ போன்ல போட்டோஸை நான் தான் டிலீட் பண்ணேன். எனக்கு அப்பவே தெரியுமா ஆதிரா மதியழகன் மாமாவோட பொண்ணு. திருமாரா, நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. என்னம்மா நீங்க இவ்வளவு நாளா இந்த விஷயம் தெரிஞ்சும் உங்ககிட்ட எதுவும் பேசலன்னா எப்படிமா மத்தவங்க கிட்ட சொல்லுவேன்? நீங்க மறைக்கிறீங்க அப்படின்னாலே நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. ஆனா இந்த உண்மையை மறைச்சு எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கி கெட்ட பேர் வாங்கி அதுவும் நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு இன்னும் எத்தனை நாளைக்குமா இந்த வீட்டுல கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க? உங்க வயித்துல பொறுக்கலனாலும் நான் உங்க புள்ளதாம்மா. நீங்க சொன்ன பேச்ச கேட்டு வளர்ந்ததா இன்னைக்கு நான் ஒரு போலீஸ் ஆபீசரா நிக்கிறேன். ஆனா என்னம்மா பிரயோஜனம்? அம்மா இப்படி கஷ்டப்பட்டு ஒரு குற்றவாளியை நிக்கிறத பார்த்துட்டு என்னால எதுவும் செய்ய முடியாமல இருக்க. ஒரு தப்பும் பண்ணாம இந்த வீட்டுல நீங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறத பாக்குறப்போ நான் ஊருக்கெல்லாம் போலீஸ் ஆபீசர்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குமா? இப்படி எல்லாம் பேசாத திரு. நான் உண்மையை சொல்லாததுக்கு என்ன காரணமோ நீ உண்மையை சொல்லாம மறைச்சதுக்கும் அதே காரணம் தானே. நீ இந்த வீட்டோட நல்லதுக்கு தானே யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. அது தப்பில்ல திருமாரா. ஆனா எவ்வளவு நாளைக்குமா நீங்க இப்படி அழுகிறத பார்க்கும்போது என்னால தாங்க முடியலமா. ஆதிரா இந்த வீட்டு பொண்ணுதா, உங்க பேத்தி தானு போய் பாட்டிக்கிட்ட சொல்லுங்கம்மா. சொல்லக்கூடாது திருமாரா. அந்த ஆதிராவுக்காக நீங்க எது பண்ணாலும் வேஸ்ட்டுமா. அவ எதையும் நினைச்சு பார்க்க போறதில்ல. உங்களுக்கு மரியாதை கொடுத்து அடங்கி நடக்க போறதும் கிடையாது. உண்மையிலே அவங்க அப்பா அம்மா அவளை எப்படி வளர்த்தாங்களோன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குமா. நீ நினைக்கிற மாதிரி இல்ல திருமாரா. அவங்க அம்மா அப்பா கஷ்டமா நினைச்சு அவளை பொறுத்துக்கல. அவங்களுக்கு அவதான் உலகமா இருந்தா. அவ மேல அவங்களுக்கு அளவு கடந்த அன்பு இருந்துச்சு. நமக்கு கஷ்டமா தெரியற மாதிரி அவங்களுக்கு அது கஷ்டமா தெரியாது. இப்ப நாமளும் அவளை நல்லபடியா பாத்துக்கணும். நீங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டாலும் அதை புரிஞ்சுக்கிற இடத்துல அந்த பொண்ணு இல்லம்மா. இன்னும் போக போக அவ என்ன செய்ய போறாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவ என்ன பண்ணாலும் இன்னும் 6 மாசத்துக்கு தானே திரு. அதுக்கப்புறம் அவளே இந்த வீட்டை விட்டு போயிட போறா. பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலும் அம்மாவால மட்டும்தான் அதை மறந்துட்டு ஏத்துக்க முடியும்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க எனக்கு மட்டும் அம்மா இல்ல, ஆதிராவுக்கு அம்மாவா நடந்துக்கிறீங்க. சரி, இதுக்கு மேல உங்க இஷ்டமா. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா உங்க கூட நிப்பேன். இதே என் வயித்துல ஒரு குழந்தை இருந்திருந்தா எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு அது நடக்காம போனதுனால தானே வெண்ணிலா அவரோட வாழ்க்கையில வந்தா. இதுல தப்பு பண்ணது யாரு? என்ன சார், வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் சார். பண்ணிக்கோ.
சத்யா பொண்ணு கொடு. உன் கையில மிளகாக்கார இருக்கும்ல, அதுக்காக தான் போனை நானே எடுத்தேன். இரு, யாருன்னு பாக்க. ஹலோ 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 ஏய் ஹலோ 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 கால் கட் ஆயிடுச்சு. இப்படி இன்னொருத்தரோட போனை எடுக்க கூடாதுன்னு தெரியாதா? ம். இந்த விவரமெல்லாம் அன்னைக்கு இருக்க வேண்டிய விஷயத்துல இருந்திருந்தா இன்னைக்கு நீ இப்படி நிப்பியா? எம்மா, எம்முன்னா ஊரா இல்ல பேரா?